Hi guys, welcome back to MB Games. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Y game தான் கேஸ் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 25 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்க்காத பார்த்துருந்தேங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு வந்திருப்போம். ஸோ சிக்கிம் ஒரு கூப்பிட்டாருன்ட்டு ஸோ அந்த சிட்டிலேருந்து தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கிளம்பும்போது பிரிட்ஜெலாம் இருக்கும். ஸோ சென்டரில் அந்த பிரிட்ஜில் போய் சண்டைலாம் போடணும். பெரிய பேரெலாம் இது. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கிம் விட்ட சண்டை போட்டுடலாம். பைத்தியக்கார மாதிரி. ஹலோ, வணக்கம். சீக்கிரம் வாடா, ரொம்ப பொறுமையாக வரானே. கைஸ் இப்போ ஸ்பீடாக வருவான், ஏன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லுவேன்னா, உன்னை என்னை மன்னிச்சிடு, ஸோ லைசென்டர் பண்ணதுக்கு அப்படின்றான். சரிப்பா தம்பி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அடுத்தது ஏன்னா கைஸ் போகிறான். ஸோ சண்டை போடுவான் நம்ம பைத்தியக்காரனே. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளை அவன் சண்டை கூப்பிடுவான். ஸோ சண்டை போடணும். அவன் கிட்ட வந்து கேண்டோ ஸ்டார்டர் 3 வச்சுருப்பான். அதுவும் ஃபுல் எவால்டு, எல்லாமே எவால்வ் ஆகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாரிஜரா பல்பசாரா கைஸ். அவன் ஃபஸ்ட்டு வந்து இது வச்சுருக்கான், அதாவது ஐவி சார். ஐயோ ஏன்னா கைஸ் பேரே மறந்துட்டுருக்கேன். வீணா சார் ஒரு அட்டாக்லேயே செத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆயிஸாக இருக்கணும். ஸோ அவன்கிட்ட இந்த 3 Pokemon எவால்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கைஸ். நம்ம சார்மன்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி எப்படி சார்ஜரை எவால்வ் பண்ணான்னு தெரியல. ஸோ எப்படி இருந்தாலும் சார்ஜருக்காகவே ஒரு Pokemon இருக்குல்ல. சீக்கிரம் ஃபட்டான்னு முடியும் கைஸ். அவ்வளோவா போகல இதுக்கு, நான் நினச்ச அளவு போகல. மற்றபடி போயிருக்கு. நான் நினச்சேன் ஒரே ஹிட்டில் செத்துருவோன்னுட்டு பார்த்தா சாகலை கைஸ். அப்புறம் சூப்பர் ஃபேங் போட்டேன். இது ஒரு மொக்க அட்டாக் சூப்பர் ஃபேங், நிஜமாக சொல்கிறேன். ஸோ ஒரு வேஸ்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக நம்மளோட சாரிசாட், நம்மளோட இதில் அவனோட சாரிசாட் இறக்கிருப்பான். ஸோ அவனும் சாரிசாட் வை தான் வச்சுருப்பான் நினைக்கிறேன், தெரில கை சரியா. ஸோ இது கேமே வை தான். ஸோ வை கான்செப்ட் தான். ஸோ அதனால் வை தான் இருக்கும். அப்புறம் இதுக்காகவே ஏற்கனவே Pokemon இருந்துச்சு, ஹைட்ரோ பம்ப் போட்டேன். அதுவும் கிட்டத்தட்ட 110 பவர் கேஸ் ஹைட்ரோ பம்ப்பு. ஸோ 110க்கு மேலே தான், 110 120 சம்திங் இதுக்குள்ளே தான் இருந்துச்சு. எப்படியோ முடிச்சாச்சு கைஸ். ஒரு அட்டாக் காலி. ஹைட்ரோ பம்ப் போட்டேன், வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன் கைஸ். வேலை செய்யலை கைஸ் ஹைட்ரோ பம்ப். தோத்துட்டு இவனும் டீம் பிளானில் இருக்க மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்கிறாங்க. அடுத்தது என்னடா வளரிட்டு இருக்க. சரிப்பா தம்பி போயிட்டு வா போ. கைஸ் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை தோக்கடிச்சாச்சு. ஸோ திரும்ப 2வது தடவை ஆடிட்டு இருக்கேன், ஏன்னா சேவ் பண்ண மறந்துட்டேன். அதுவும் இல்லாமல் சென்டரில் ஸ்டோரேஜ் வேறு ஃபுல் ஆகிடுச்சு. அது திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடிட்டு இருக்கேன் கைஸ், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த இடத்துல இதோட 3வது தடவை வந்திருக்கேன் கைஸ். ஆஃப்லைனில் ஒரு வாட்டி சும்மா ஆடி பார்க்கலான்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாட்டி வரேன். இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணாமல் ஆடினேன். அதை சேவ் பண்ணாமல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி இப்போ இந்த வீடியோ டெலிட் பண்ணி வரதுக்குள்ளே பார்த்தா இது கத்தம் டாட்டா குட் பை சொல்லி கிளம்பிச்சு. ஃபஸ்ட்டு ஷானாவை காலி பண்ணுங்க கைஸ். ஃபஸ்ட்டு ட்ரெயினர் ஷானா. நல்ல Pokemon தான், பட் இருந்தாலும் டெல்கேட்டி ஒரு அட்டாக் தாங்கம்மா. இல்லை கைஸ் ஒரு அட்டாக்கி சேர்த்துருச்சு. ஸோ ஏன்னா நம்ம லெவல் ஏற்றிருக்கோம்ல. ஸோ கிட்டத்தட்ட 70. ஸோ கைஸ் அடுத்தபடியாக கூட்ராவா கைஸ், நம்மக்கிட்ட ஒரு கூட்ரா இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஹரிகேன் போட்டேன். ஸோ இது வந்து ஒரு வீக்கான ட்ராகன் டைப் தான் பூமியாக இருக்கும்போது. இப்போ ஒரு ட்ராகன் டைப்பாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல Pokemon தான். ஆனால் கூட்ரான்றது ஒரு தரமான Pokemon. இதையும் முடிச்சாச்சு கைஸ், வெற்றிகரமாக தோற்கடித்து விட்டோம். ஸோ அடுத்தது யார்? இன்னும் ஷானா கிட்ட ஒரு Pokemon இருக்குது கைஸ். ஸோ டெல்பாட்ஸா இது கைஸ், அது ஃப்ளெச்சினோட லாஸ்ட் ஃபெனிக்கினோட லாஸ்ட் பால் ஸ்டேட் டெல்பாட்ஸ். பரவாயில்ல கைஸ், இவங்களும் எவால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செத்துச்சா, ஒரே அட்டாக் தான். கட்டம் டாட்டா குட் பை சொல்லி அமிச்சாச்சு கைஸ் அதையும். ஸோ அடுத்தது இவன் வருவான்னு நினைக்கிறேன், டியர்னோ வருவாங்க கைஸ். ஸோ மங்கூஸ் மண்ணே அந்த குள்ளையும் வருவாங்க. எவன்டா அவன் கூப்பிட்றதுன்னு பார்த்தா டியர்னோவும், அதாவது மங்கூஸ் மண்டையனும் குள்ளையனும் கூப்பிட்ருக்காங்க கைஸ். பாருங்க கைஸ், இப்போ இவன் கூட பேட்டல் பண்ணுவோம் பைத்தியக்காரன். போடாங்க அக்கா டேலண்ட் ஃப்ளேமா. ஸோ ஃப்ளையிங் வெர்சஸ் ஃப்ளையிங் கைஸ். நல்ல வேலை இங்கே எவன்கிட்டையும் நோய் பேட் இருக்காது.
கைஸ் இவங்க இன்னும் இது கேமே முடிய போகுது, இன்னும் 3 போக்கிமானே வச்சுட்ருக்காங்க, ஏன்னு தெரியல. ஒரு அட்டாக்லேயே செத்துருச்சு கைஸ். தலைவன் ஃபிலிம் டாட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன போக்கிமான்னு தெரியலையே. நான் கூடுறா இருக்கனே, அவன் என்ன இருக்குண்ணா கைஸ். இது பேர் வந்து ஐயோ பேரை மறந்துட்டேன் கைஸ். இது பேர் ஸோ கிங்லியா ஐயோ கிங்லரோட உருமாற்றம்னு நினைக்கிறேன் கைஸ். கிராபி கிங்லர் க்ரௌடண்ட் கைஸ். இப்போ தான் பார்த்த பேர் மறந்துட்டேன். ஸோ அடுத்தது அவன் எதோ போக்கிமான் இருந்தான், நான் டேலண்ட் ஃப்ளேம் ஆக்கிட்டேன். ஸோ ஏன்னா எல்லா போக்கிமான் லெவல் ஏற்றணும் கைஸ். ஸோ ரொஸ்ஸி இது வந்து ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் கைஸ். ரொசிலியாவா ரொசடே கிராஸ் டைப் போக்கிமான்னால நம்மளோட லெவல் வேறு அதிகமாக இருக்கனால பட்டுன்னு போயிடுச்சு. ஸோ டிஎன்ஓவும் முடிஞ்சாச்சு. அடுத்தது ட்ரெவர் கூட சண்டை போடணுமான்னு தெரியல கைஸ், பார்க்கலாம். ஹீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இவன் போக்கி டச் சண்டை தான் கைஸ் அதிகமாக போடுவான். எனக்கு இவன் நம்பிக்கை இருக்குது, சண்டை போட மாட்டான்னுட்டு. இன்னும் இவன் கூட பேட்டில் பண்ணுமா கைஸ்? நல்ல வேலை போக்கிமான் ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டில் போடுறோம். ஸோ ஹீல் பண்ணாமல் போட்டிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை கைஸ். இதுக்கும் இருக்கேன்னு போட்டால் செத்துருன்னு நினைக்கிறேன். வேணா ரைட் ஷூ தானே? இல்லை கைஸ் பாதி தான் போயிருக்கு. ஸோ பேரலைஸ் ஆகிடுமோ, நினச்ச மாதிரியே பேரலைஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ பேரலைஸ் ஆனாலும் தரமாக அட்டாக் போட்டுச்சு கைஸ். ஸோ செத்துருச்சு 2 அட்டாக்கில். ரைட் ஷூ காலி. அடுத்தது கைஸ் எல்லா போக்குமே லெவல் ஏறுது. ஃப்ளோஜஸ் கைஸ் இது வந்து அந்த கூட்ரா கூட சண்டை போடணும் இல்லையா? ஸோ அந்த போக்கிமான் கைஸ் இது. ஸோ அதனால் கூட்ரா கூட சண்டை போட்டோன்னு கூட்ராவாக இருக்குண்ணே. ஸோ கூட்ரா மேபி வீக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஸோ அதனால் கூட்ரா அடிச்சாடில் செத்துச்சு கைஸ். மிஸ்ட்டு போட்டுச்சு கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கூட்ரா இறக்கினா நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் இருந்திருக்கும். ஸோ நான் கூட்ரா இறக்கலையா, ஸோ அது என்ன அட்டாக் போட்டு விட்டு என்ன ஜெயிக்க கூட பண்ணிச்சு கைஸ். ஃப்ளாஜஸ் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. மூன் பிளாஸ்ட் வேறு இது போட்டுடுச்சா. ஸோ இதிலே செத்துனேன் கைஸ் நான். ஏன் கேட்குறீங்க? ஸோ நான் போடுற அட்டாக்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஆடினல, ஸோ அப்போ வந்து அவாய்ட் பண்ணல. ஸோ 2 இடத்துல செத்துடுச்சு. ஸோ அப்புறம் மட்டி வாட்டரை போட்டேன். ஸோ அதுக்கு அவ்வளோ போல், ஏன்னா அது கிராஸ் டைப் மாதிரி இருக்குது ஐ திங்க். ஸோ இது ஃபேரி டைப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அந்த மிஸ்டி எஃபெக்ட்டும் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா டேலண்ட் ஃப்ளேம் இருக்குல்ல, டேலண்ட் ஃப்ளேம் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஸோ என்னால் பார்க்க லீஃப் ப்ளஸ் பேரின்னு நினைக்கிறேன், கிராஸ் ப்ளஸ் பேரின்னு நினச்சேன். ஸோ அதனால் போட்டால் அழகாக செத்துடுச்சு. ஸோ அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ், முடிஞ்சிச்சு. ஸோ கிரனிஞ்சா 72 போயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் போக்கிமான் இருக்குன்னா, ஸோ நான் பிரேவ் பேர்டு போட்டேன் கைஸ். பிரேவ் பேர்டு போட்டால் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கும் ஹெல்த்து போகும், அந்த போக்கிமானுக்கும் ஹெல்த்து போகும். ஏன்னா நம்ம பேர்டுக்கு வந்து ரீகால் ஆகும் கைஸ். ரீகாயில் ஆகும். ஸோ இதுவும் 2 அட்டாக்கில் செத்துச்சு கைஸ். ஸோ இதுக்கும் டாட்டா குட் பை சொல்லி அனுப்பிச்சி வச்சாச்சு. அடுத்தது கைஸ். அடுத்தது வேறு எங்கே போகணுன்னா ஸ்னோபெல் சிட்டிக்கு தான் போகணும். நல்ல வேலை இந்த இடத்துல செரீனா வரல சண்டை போடுறதுக்கு. செரீனா வந்து இருந்தால் கூட பார்த்துருக்கலாம் கைஸ், எல்லா ஊருக்கையும் பார்த்துக்கலாம். செரீனா நிறைய வாட்டி நம்ம கூட சண்டை போட்டுருச்சு. கிட்டத்தட்ட 3-4 தடவை எனக்கு சண்டை போட்டுருக்கு செரீனா மட்டுமே. ஸோ அது வேறு ரீபேட்டில் வேறு கேட்டுருந்துச்சி, அதே எப்போ போடுதோ ரீபேட்டில். ஸோ அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட்டு ஜிம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் அவ்வளோ பார்க்க மாட்டோம். முடிச்சதுக்கப்புறம் தான் பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் வருவாங்க எல்லாம் பைத்தியக்கார பசங்க. எப்படா இவ்வளோ முன்னேறிட்டேன் அப்படின்னு கேட்பேங்க வந்து. வாட்டர் ஃபாலா கைஸ்? இந்த வாட்டர் ஃபாலா ஹெச்எம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, 8வது ஜிம் பேட்ச் ஜெயிக்காமல் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல அட்டாக் தான் இதாண்ணா, கற்றுக்கலாம் கைஸ். கற்றுக் கொடுத்தா ஒரு பிரச்சனை இல்லை, அழகாக கற்றுக்குவோம். நம்மளோட கிரெனிஞ்சாவை தான் கற்றுக் கொடுக்கணும். இல்லை நம்மளோட கிரெனிஞ்சாவை இது பண்ண முடியுமான்னு பார்த்தா பாண்டேவால் முடியலை கைஸ். போக்கிமான் எட்ஸில் இருக்கான்னு தெரில. வயலில் இல்லைன்னா அப்போ கன்ஃபார்ம் எட்ஸ்லையும் இருக்காது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இவங்க அடுத்துட்டு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் கண்டிப்பாக டாட்டா பை ப்ளீஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ், பை.